Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா it's something new. I recently bought it from Sephora. It's none other than a Rare Beauty. So Rare Beauty foundation தான் பார்க்க போறோம். So without further ado நம்ம வீடியோக்குள்ள போலாம். Yes guys, finally I have this in my hands. ரொம்ப நாள் நானும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. யா ஃபைனலி ஐ ஹேவ் இட். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல் ரேர் பியூட்டிக்கு வந்து ஒரு பேஜ் அந்த மாதிரி ஒரு கலரில் தான் வரும். ஸோ சாண்டில் பீச் அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் தான் வந்திருக்கு நமக்கு. லிக்விட் டச் வெயிட்லெஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ யா தட்ஸ் இட். ஃபவுண்டேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. ரேர் பியூட்டியோட பேக்கேஜிங் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். கிளாஸ் பாட்டில் ஃப்ராஸ்டடாக இருக்குது, மேட் ஃபினிஷ் இருக்குது. இது வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூப் மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ் பேக்கேஜிங். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் see the foundation and they have given big doe foot applicator so that you can apply and do it. Yeah, I think that's it. ஸோ நான் என்ன ஷேட் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ பாட் இந்த ஷேட் 380W. ஸோ அந்த ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். சஃபராவில் வந்து ஆஸ் ஆஃப் மொமெண்ட்டில் வந்து பிளாக் ஃப்ரைடே சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ரைடே சேலில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் வாங்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். இன்னோவேட்டிவ் பிரீத்தபிள் ஃபவுண்டேஷன் தட் கம்பைன்ஸ் த வெயிட்லெஸ் ஃபீல் ஆஃப் அ சீரம் வித் பில்டபிள் மீடியம் கவரேஜ் ஃபார் அ ட்ரூலி லேரபிள் வியர். வாட் இட் டசன்ட் கொடுத்துருக்கு அதில் this superfluid serum-like texture makes it easy to build and blend your coverage just how you like it while wearing out skin tone and some smoothing the look of pores. No clogging or caking. Plus the mess-free doe foot applicator lets you apply one dot at a time. All you need to cover your entire face. The formula helps smooth, calm and nourish skin with a botanical blend of lotus gardenia and white water lily. Okay, so இதான் guys கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சல்ஃபர் ஃப்ரீ, பேரபென்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் விட்டமின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஹவ் தே ஹேவ் கிவன். மீடியம் பில்டபிள் கவரேஜ் தான். ஓகே, ஸ்கின் டைப் எல்லா ஸ்கின் டைப்பும் போடலான்னு போட்டிருக்கு. லிக்விட் வெயிட்லெஸ் டச் ஃபவுண்டேஷன். ஐ திங்க் திஸ் ஃபவுண்டேஷன் இது ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ரேடியண்ட் ஃபவுண்டேஷன் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ ரேடியண்ட் வென் ஐ யூஸ் திஸ் ஃபவுண்டேஷன். நான் செட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு வந்து நார்மலாகவே இருந்துச்சு. யா ஓகே, ஸோ இதை பற்றின ரிவ்யூலாம் வந்து ஐ வில் கிவ் இட் ஆன் த எண்ட். நம்ம வித்தவுட் ஃபர்தர் டு நம்ம இப்போ டெமோக்கு போயிடலாம். ஹாய் guys, so this is the demo video of Rare Beauty foundation. ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் என்ன ஷேடு வாங்கியிருக்கேன்னா 38W. ஸோ இந்த ஷேட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபேஸ்க்கு வந்து ஐ யூஸ் சம் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம். தட்ஸ் இட். வேறு எதுவுமே நான் அப்ளை பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்வாட்ச் இட் ஃபார் யூ கைஸ். திஸ் இஸ் த ஷேட் ஐ காட். இது வந்து வார்ம் ஷேட், ஸோ அதனால் நல்லா வார்மாக இருக்கு. ஓகே ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா blend this for you guys. ஆக்சுவலி நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு ஈஸியாகவே. see it's gone into my skin. ஆனால் பட் வார்மாக இருக்குது. ஐ திங்க் வார்ம் இஸ் ஆல்சோ குட்னு நினைக்கிறேன். ரொம்ப கோல்டனாக இல்லாமல் நல்லா தான் இருக்குது. லெட் மீ அப்ளை ஆல் ஓவர் மை ஃபேஸ். ஸோ சாரி, எனக்கு இங்கெல்லாம் மஸ்கிட்டோஸ் கிடச்சிருக்கு. இட்ஸ் நாட் பிம்பிள்ஸ், இட்ஸ் லிட்டரலி மஸ்கிட்டோ பைட். இந்த வின்டர் சீசனுக்கு நிறைய மஸ்கிட்டோஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. எவ்வளோதான் வந்து கொசு பேட்டை வச்சு அடித்தாலுமே அந்த கொசு வந்து வந்துட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எங்கேயோ ஒளிஞ்சிக்குது கைஸ். நைட்டாக வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ யா, I'm just applying the same thing all over my face. Okay. And then start blending it.
I'm just gonna take some kabuki brush and start patting it. I don't want to see lines from the brush. So yeah, this is the finished look of this foundation. I think this is a Radiance foundation நினைக்கிறேன். That's why I feel like this. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா I feel ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகுது. லைக் ஏதோ என் ஸ்கின்னோட ஸ்கின் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. I don't know why I'm feeling like that. ஓகே கைஸ், ஸோ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், நீங்கள் டெமோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 38W நல்லா வார்மாக இருந்துச்சு எனக்கு. மேபி நான் நியூட்ரல் போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் த ஹோல் ஃபேஸ் பவுடர்லாம் வச்சு செட் பண்ண உடனே ஐ டோன்ட் திங்க் ரொம்ப ஆடாக தெரியல, பட் ஸ்டில் ஐ ஃபீல் இட் இஸ் வார்மாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சன்லைட்டில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே தான், ரொம்ப பேடாக இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லோ ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ ஃபார் நியூட்ரல். நியூட்ரலில் வந்து இதுக்கு முந்தின ஷேட் மட்டும்தான் நியூட்ரலில் இருக்குது, 370N. இதுக்கு அடுத்த ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா கூல் டோன் போயிடுது அண்ட் தென் வார்ம் டோன் போயிடுது. ஸோ தட் உங்களுக்கு ஷேட் வந்து இது ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. இதர் யூ ஹாவ் டு கோ ஃபார் 370 நியூட்ரல் ஆர் 380 வார்ம். இது ரெண்டு தான் நீங்கள் போக முடியும். ஸோ வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. அண்ட் தென் இது ஃபார்முலா வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி அண்ட் தென் கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐ ஹாவ் டு பிளெண்ட் இட் டு மேக் ஷோர் இட் சிட்ஸ் ஆன் மை ஸ்கின் நைஸ்லி. ஸோ அது ஒன்று இருந்துச்சு எனக்கு. தென் லேட்டர் ஐ ஹேட் டு செட் இட் வித் பவுடர் பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப க்ளோயாக இருந்தால் பிடிக்காது. சவுத் இண்டியன் வெதர் கண்டிஷனில் வந்து ஐ ஹாவ் டு செட் மை ஃபேஸ் வித் பவுடர், இல்லைனா எனக்கு ஸ்வெட் ஜாஸ்தி வந்து ஐ வில் லைக் ரொம்ப மெஸ் ஆகிடும். ஸோ தட்ஸ் வை ஐ ஹேட் டு செட் இட். செட் பண்ணதுக்கப்புறம் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் தென் யூ கேன் சி லிட்டில் பிட் க்ளோ, வித்தின் க்ளோ மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஓவரால் கொஞ்சம் டைம் ஆனோடனே லைக் நம்மளோட ஸ்வெட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ஸ்லீப்பின் ஆகணும்னா இப்போ நல்லா இன்னும் க்ளோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் தட் வே. ஏன்னா நான் போடும்போதே ரொம்ப க்ளோவிங்காக தான் இருந்துச்சு. யா, தட்ஸ் இட். யூனோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் அவ்வளோ லைக் சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தோணலை. இட்ஸ் லைக் ஓகே ஃபவுண்டேஷன். நம்ம ஃபிட்மி ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஓஜி ஃபவுண்டேஷன்ஸ் மாதிரி. அந்த மாதிரி இது இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீல்ட் ஆச்சு. அதுவும் லூமினஸ் ஃபவுண்டேஷன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்களே ஃபிட்மியில், அட்லீஸ்ட் அதை மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் ஐ ஃபெல்ட் இட் இஸ் நாட் தட் குட். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் ஃபவுண்டேஷனாக இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. யா, ஐ திங்க் யூ guys கேன் ஸ்கிப் திஸ் ஃபவுண்டேஷன். ரேர் பியூட்டியில் நிறையா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு, ப்ளஷஸ் நல்லா இருக்கு, அண்ட் தென் ஹைலைட்டர் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபவுண்டேஷன் ஐ திங்க் யூ guys கேன் ஸ்கிப் இட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஓகேஷ் ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3900 rupees எம்ஆர்பி இந்தியாவில். சம்டைம்ஸ் ஆஃபர் வருது. இப்போ கரண்ட்டாக 15% ஆஃபரில் 3315 காட்டுது. 3000 rupeesக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஓத்தான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே நோ.
பிகாஸ் எனக்கு இதோட அந்த ஃபார்முலேஷன் அந்த ஃபேஸில் வந்து ஒரு மிஸ்டிக்கி ஃபீல் இருந்துச்சு. போட்ட உடனே ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் ஆன் மை ஃபேஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யூ கேன் கோ வித் சம் அதர் ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன். யா, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். மற்றபடி எனக்கு இந்த ஃபவுண்டேஷனில் வந்து சொல்கிறதுக்கு ஷேட் வெரைட்டி நிறையா இருக்குது. நிறையா இருந்தாலும் ஐ ஃபெல்ட் இன்னும் பெட்டராக ஷேட் மேட்ச் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. யா, தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் த மெயின் ரீசன். ஓகே கைஸ், ஸோ தட் இஸ் த ஃபைனல் ரிவ்யூ. உங்களுக்கு இந்த உங்களுக்கு ரேட்பிளே ட்ரை பண்ணியே ஆகணும்னு உங்களுக்கு ரேட்பிளே ட்ரை பண்ணால் யூ கேன் கோ வித் எய்தர் 380W ஆர் 370N. இது ரெண்டுத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோ ஹேட் அண்ட் செக் இட் இந்த ஸ்டோரில் செக் பண்ணாமல் வாங்காதீங்க. உங்களுக்கு போட்டு பாருங்கள், அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக மாலில் சுற்றுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் செட் ஆகுதா ஓகேவான்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஐ சே ஓகேயிஷ். உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடச்சிச்சு அப்படின்னா யூ கோ அண்ட் பை இட் ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு ஸ்கிப் இட். எனக்கு இது ஓகேன்னு தான் தோணுது, ரொம்ப வாவ்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ யா, தட்ஸ் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்ல உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.